இருப்பு 1 lakh at the beginning. தொடக்கம் தொடக்க இருப்பு தொடக்க முதல் பாத்தீங்கன்னா 1 லட்சம் இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் த இயர் கடைசி வருஷம் firm had total 1,50,000. அப்போ இறுதி முதல் the total withdrawal அப்படின்னா எடுப்புகள் 30,000 நடந்திருக்கு. அப்ப நமக்கு நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ், லாபம் அல்லது நட்டத்தை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுனால அப்ப லைபிலிட்டி சைடு, அதாவது பேலன்ஸ் ஷீட், இது வந்து பேலன்ஸ் ஷீட் ஃப்ரம் லைபிலிட்டி சைடு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், கேபிட்டல் அப்படின்னு ஒன்று போடுவோம் இல்லையாங்க. கேபிட்டல், அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோமா, டிராயிங்ஸை லெஸ் பண்ணுவீங்களா? எஸ் சார். டிராயிங்ஸை லெஸ் பண்ணுவீங்க. அடுத்தது ப்ராஃபிட்டை என்னமா பண்ணுவீங்க? ஆட் பண்ணனும் சார். லாஸா இருந்தா ஓகே, அப்ப பண்ணி இங்க ஒரு வேல்யூ போடுவீங்க இல்லையாங்க. ஓகே, இங்க ஒரு வேல்யூ போடுவீங்க. சரி, இங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குற இந்த வேல்யூ வந்து இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறோம் பாருங்க. இந்த வேல்யூ எங்க இருக்கும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸுக்கு உள்ள இருக்கும். அப்படித்தானுங்க? ட்ரையல் பேலன்ஸுக்கு உள்ள இருக்குமாங்க? எஸ் சார். அப்போ ட்ரையல் பேலன்ஸுக்கு உள்ள இருக்கு அப்படின்னா இது ஓப்பனிங் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் பிகினிங்ல தான் கண்டுபிடிப்போம். இது ஓப்பனிங் பேலன்ஸ். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேரு க்ளோசிங் பேலன்ஸ். இது க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க இருக்கும்? 1 lakh. இதோட டிராயிங்ஸ் எவ்வளவு இருக்கும்? 30,000. அப்போ இதனோட லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு இருக்குங்க? 70,000 வரும். இப்போ க்ளோசிங் கேபிட்டல்ங்கிறது கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? இல்ல இதுல அட் எண்ட் ஆஃப் த பீரியட் டோட்டல் அசெட் டோட்டல் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து இதைய கேபிட்டலை கண்டுபிடிச்சிடும். 80,000 சார். இதுல வந்து கேபிட்டலை கண்டுபிடிச்சிருங்க. கேபிட்டல் ஈக்குவல் டு டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டி. அப்போ 1,50,000ல இருந்து நீங்க என்ன பண்ணிடுங்க? 70 லெஸ் பண்ணிடுங்க. அப்போ இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். அப்போ இந்த க்ளோசிங் கேபிட்டலை இங்க கொடுங்கம்மா. இப்போ இங்க 70,000 இருக்கு, 70,000. இங்க 80,000 வரணும். அப்ப என்ன நடக்கும் அந்த இடத்துல? கூட்டுவீங்களா? 10,000 ப்ராஃபிட். 80,000ல 70,000 ஆட் பண்ணணும். சரியாங்க? அப்ப ஆட். அப்ப இந்த இடத்துல நம்ம டெஃபினட்டா என்ன சொல்லிடலாம்? அப்போ 10,000 சொல்லலாம். இது ஒரு மெத்தடுங்க. ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச மெத்தடு. பட் நம்ம பாரம்பரியமா போட்டோம். பட் இது இப்படிதான் போட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். டவுட் இருந்தா கேட்டுக்கணுமா? அப்ப சரி, இப்போ இத வந்து கேபிட்டல் அக்கவுண்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல எல்லாம் இப்படிதான் இருக்கும் இல்லையாங்க. கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுவோம். இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட். அது ஒரு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றத பை பேலன்ஸ்னு போட்டு கிரெடிட்ல போட்டுருவீங்க. பை பேலன்ஸ் பிராட் டவுன் பேலன்ஸா நமக்கு வந்திருக்கும். 1 lakh. இப்போ இது வந்து தொடக்கம். சரியாங்க? தொடக்கம். அல்லது உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா ஓப்பனிங் பேலன்ஸை நீங்க எங்க போட்டுக்கணும்? இங்க போட்டுக்கணும். 1 lakh. ஓகே,
டிராயிங்ஸ் என்ன செய்வீங்க அப்படின்னா லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் இல்லையாங்க. 2 டிராயிங்ஸ் லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம், அதனால டெபிட். ஓகே, நெட் ப்ராஃபிட் ஆக இருந்தா நம்ம என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம். கேபிட்டலோட ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. Yes, அது sir. எப்பயுமே நமக்கு வருமானம், அதனால கிரெடிட்ல போடுவோம். அது தெரியாது, நம்ம அதை விட்டு வச்சுக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு. க்ளோசிங் பேலன்ஸ்னு எழுதலாம், அல்லது பேலன்ஸ் கேரி டவுன். பேலன்ஸ் கேரி டவுன் அவங்களே கொடுத்துட்டாங்க, ரெண்டும் சேர்த்து 80,000. இப்போ ஏதோ ஒரு வேல்யூ இருக்காது இல்லையாங்க, ஒரு வேல்யூ இருக்காது, அதுதான் நம்மளோட பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். அப்போ இந்த சைடு டெபிட் சைடுல பாருங்க 30 + 80, அப்போ 1,10,000. 1,10,000 இதுங்க அப்படியே பேலன்சிங்க்கு கொண்டு போங்க. 1,10,000 1 lakh லெஸ் பண்ணிடுங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும், 10,000 நெட் ப்ராஃபிட். ஓகே ஃபைன், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். சார் இதுல அடிஷனல் கேபிட்டல் வந்தா கிரெடிட் சைடுல போட்டுக்கோ இல்லைங்களா சார்? ஆமா கரெக்ட்டுங்க சார். அடிஷனல் Yes. கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் அப்படின்னா பை அடிஷனல் கேபிட்டல்னு வச்சுக்கோங்க, அதையே நீங்க இங்க போட்டுருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்தாலும் கிரெடிட் சைடு, இன்ட்ரெஸ்ட் Credit ஆன் side. டெபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்துச்சுன்னா இங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்தாலும் இங்க. இப்படி எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாங்க, ஆன்சரை கரெக்டாக கொண்டு வந்துடலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்றது இங்க போடுங்க டெபிட்ல, இது ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றது இங்க போடுங்க. இப்படி வச்சு சால்வ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா யூ ஹேவ் டு ரீட். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அதுல எப்படி போடுவோம் அப்படின்னா, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ இல்லையாங்க, அல்லது கேபிட்டல் அட் எண்ட்னு கொடுப்போம் இல்லையாங்க. Yes, sir. எண்ட்ல இருந்து செய்வோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு வருது, எண்டினுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 80,000. 80,000. இதுல இருந்து நம்ம என்ன செய்வோம், ஆடு டிராயிங்ஸை ஆட் பண்ணுவோம் இல்லையாங்க. 1,10,000 நமக்கு கிடைக்கும். 1,10,000. அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது இருந்தா அது மற்றது எல்லாமே நீங்க லெஸ் பண்றதுதான். உங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா லெஸ் பண்றதுதான். அதாவது லெஸ் நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா அடிஷனல் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் அட் பிகினிங் இதுல இருந்து 1 lakh லெஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு 10,000 பிளஸ்ல வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட், மைனஸ்ல வந்தா லாஸ். ஓகே, இப்படிதான் சால்வ் பண்ணுவோம். இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க.